Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எக்ஸாம்பிள் 2.19 20யும் பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்க சர்க்கியூட் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒன் ஆஃப் தி பேரல் கனெக்ஷன். அந்த பேரல் கனெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா எனக்கு 4 செல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 4 செல்ஸ் வந்து நான் எதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா ஒரு ரெசிஸ்டார், அதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டாரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 10 ஓம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒவ்வொரு செல்லோட இஎம்எஃப் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 5V, அதாவது 5 வோல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்த்தோம்னா 0.5 ஓம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 2.18ஓட சிமிலராக தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து பார்த்த சீரிஸ் கனெக்ஷன், இங்கே வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா பேரல் கனெக்ஷன். ஆனால் கேட்டிருக்க 5 சப்டிவிஷன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் எல்லாமே வேறு, இதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஏன்னா அது சீரிஸ் கனெக்ஷன், இது வந்து பார்த்தோம்னா பேரல் கனெக்ஷன். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஈக்குவலண்ட் இஎம்எஃப் வந்து எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குவலண்ட் இஎம்எஃப்ங்கிறப்ப ஈக்குவலான இஎம்எஃப் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா 5Vன்னுட்டு எனக்கு ஈக்குவலான இஎம்எஃப் தான் இருக்குது. அப்படின்னா ஈக்குவலண்ட் இஎம்எஃபோட வேல்யூ 5 வோல்டேஜ் அப்படின்னுட்டு கிடச்சிருக்கும். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். இதை ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறத விட இதை ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுன்னுட்டா மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸுங்கிற பார்க்குறப்ப எனக்கு மொத்தம் 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு இது பார்த்தோம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னுட்டு எனக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படின்னா நான் 2 விதமாக கண்டுபிடிக்க போகிறதில்ல. எனக்கு செகண்ட் சப்டிவிஷனில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா REQ அப்படின்னுட்டு எழுதிக்கலாம். அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஸ்மால் ஆர் டிவைடட் பை என். ஸ்மால் ஆர்ன்னு பார்த்தோம்னா எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 0.5. இங்கே என்னங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 4 நம்பர் ஆஃப் செல்ஸ். அதனால் 0.5 டிவைடட் பை 4 ரெண்டுமே டிவைட் பண்ணலாம் எனக்கு 0.125 வந்து கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா ஓம். அந்த ஓம் வந்து நான் இங்கே எழுதிட்டேன். இப்போ இதில் பார்த்தோம்னா ஈக்குவலண்ட் இஎம்எஃப், அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இங்கே அதாவது 2.18ல் சீரிஸ் கனெக்ஷனாக இருக்கோ அப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா N×R. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா எனக்கு ஈக்குவலண்ட் இது பேரல் கனெக்ஷன், அதனால் R டிவைடட் பை Nங்கிறது ஃபார்முலாவாக இருக்குது. அடுத்து தேர்டு சப்டிவிஷனில் டோட்டல் கரண்ட் ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தோம்னா I is equal to EMF டிவைடட் பை R ப்ளஸ், அதாவது கேபிட்டல் ஆருங்கிறப்ப எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ப்ளஸ் R டிவைடட் பை Nங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா. அப்படின்னா இஎம்எஃபோட வேல்யூ எழுதிக்கிறேன். இஎம்எஃபோட வேல்யூ எனக்கு 5 வோல்ட் டிவைடட் பை கேபிட்டல் ஆருங்கிறப்ப எனக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அது 10 ஓம் ப்ளஸ் R டிவைடட் பை N நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.125. அப்படின்னா 5 டிவைடட் பை 10ஐயும் 0.125ஐயும் ஆட் பண்ணால் 10.125 கிடச்சிருக்கும். அப்படின்னா 5ஐயும் 10.125ஐயும் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 0.5 ஆம்பர். அதாவது கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பர், அதனால் ஏன்னுட்டு எழுதியிருக்கேன். இது வந்து 0.5 தான் எனக்கு கேல்குலேட்டரில் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 0.4 வந்துச்சு. அதை நான் ரவுண்டாக 0.5ன்னுட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷனில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் செல், அதாவது ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து போய் பாஸ் ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா V is equal to IRங்கிற ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஐயோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 0.5. அடுத்தது R, அதாவது கேபிட்டல் R இருக்குது. அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதோட வேல்யூ 10. அப்படின்னா 0.5ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு 5 வோல்டேஜ் அப்படின்னுட்டு கிடச்சிருக்கு. இது ஃபோர்த்து சப்டிவிஷன். அடுத்து ஃபிஃப்த்து சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா கரண்ட் ஃப்ரம் ஈச் செல்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லேருந்துமே எனக்கு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அந்த கரண்ட்டோட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். அதை I' நான் டினோட் பண்ணிக்கிறேன். I' என்னென்னா எனக்கு ஏற்கனவே ஒரு கரண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஐன்னுட்டு. ஆனால் இங்கே ஐங்கிற திருப்பி நான் ஐன்னு டினோட் பண்ணனா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது சேமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறக்காண்டி I' எழுதியிருக்கேன். அப்படின்னா I' is equal to I divided by Nங்கிறது ஃபார்முலா. இங்கே ஐங்கிறது என்ன கண்டுபிடிச்சோம்னா 0.5 கண்டுபிடிச்சிருக்கோம். என்னங்கிறது பார்த்தோம்னா எத்தனை செல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். இங்கே எத்தனை செல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 4 செல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் டிவைடட் பை 4ன்னு எழுதிக்கிறேன். நான் 0.5ஐ 4 டிவைட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 0.1
125 வந்து கிடைக்கும். இது வந்து எனக்கு கரண்ட்டோட வேல்யூ, அதனால இதுக்கு யூனிட் ஆம்பர்னுட்டு எழுதிக்கிறேன். இதோட இந்த எக்ஸாம்பிள் 2.19 முடிஞ்சிச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் 2.20. அடுத்த எக்ஸாம்பிள் 2.20ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கிவன் சர்க்கியூட்டில் ஐயோட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க கிவன் சர்க்கியூட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய லைன் வந்து எனக்கு பிங்கிற பாயிண்ட், அதாவது பிங்கிற ஒரு ஜங்ஷனில் போய் எனக்கு கனெக்ட் ஆகுது. அப்படி பிங்கிற ஒரு ஜங்ஷனில் வந்து போய் கனெக்ட் ஆகுறப்ப எனக்கு டோட்டல் கரண்ட்டோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா 0வாக இருக்கும். ஏன் அங்கே டோட்டல் கரண்ட்டோட வேல்யூ வந்து 0வாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சொல்லுது. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் அ சர்க்கியூட் இஸ் 0. அதாவது ஒரு நிறைய வயர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு பர்டிகுலர் ஜங்ஷன், பிங்கிற ஒரு பர்டிகுலர் ஜங்ஷனில் வந்து நிறைய வயர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா, அப்படி கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய வயர்ஸில் வந்து பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து எல்லாத்தையுமே சம் பண்ணோம்னா அதோட வேல்யூ 0வாக இருக்குங்கிறத கிர்ச்சாஃப் ரூல் வந்து நம்மளுக்கு சொல்லுது. அந்த ரூல் படி நான் இது எல்லாத்தையுமே நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு இந்த ஜங்ஷனில் 0 வந்து கிடைக்கும். அப்படி 0 கிடைக்கிறப்ப எனக்கு இந்த ஐயோட வேல்யூ, அதாவது ஒரு வயரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோன்னு எனக்கு தெரில, அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி வந்து நான் இதை எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து அதாவது இந்த ஜங்ஷனுடைய டைரக்ஷன், அதாவது இந்த ஜங்ஷன் பார்க்குற மாதிரி இந்த டைரக்ஷன் வந்து இருந்துச்சுன்னா, அதாவது டுவர்ட்ஸ் தி ஜங்ஷன் அந்த கரண்ட்டோட ஃப்ளோ வந்து இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் கரண்ட். அதுவே அந்த பாயிண்ட், அதாவது ஜங்ஷனில் இருந்து எனக்கு கரண்ட் அதாவது வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தோம்னா எனக்கு நெகட்டிவ் கரண்ட். அப்படின்னா எனக்கு டுவர்ட்ஸ் வந்து இருக்கிறது பாசிட்டிவ் கரண்ட். அப்படின்னா இந்த 0.2 ஆம்பர் வந்து எனக்கு பாசிட்டிவ், ஆனால் 0.2 ஆம்பர். அடுத்து இது வந்து பார்த்தோம்னா எனக்கு போகுது, அதனால் -0.4 ஆம்பர். இது டுவர்ட்ஸ் வந்து இருக்குது, அதனால் +0.6 ஆம்பர். இது வந்து எனக்கு அவையில் இருக்குது, ஆனால் -0.5 ஆம்பர். இது டுவர்ட்ஸில் இருக்கிறதுனால +0.7 ஆம்பர். இது வந்து எனக்கு தெரியாத, அதான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அது பார்த்தோம்னா எனக்கு என்ன டைரக்ஷனில் இருக்குன்னா டைரக்ஷனில் இருக்குது, அதனால் -I எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் எனக்கு 0 கிடைக்க போகுது. அப்படின்னா இதை மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா -0.2 வந்து கிடைக்கும். -0.2ஓட இதை ஆட் பண்ணனா 0.4 கிடைக்கும். 0.4ஓட இதை மைனஸ் பண்ணனா எனக்கு -0.1 கிடைக்கும். அப்படின்னா இங்கே -0.1 0.7ஓட ஆட் பண்ணனா எனக்கு 0.6 வந்து கிடைக்கும். அப்படின்னா 0.6 ஆம்பர் -I is equal to 0. இப்போ இந்த மைனஸை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா +I ஆயிரும். அப்படின்னா I is equal to 0.6 ஆம்பர் கிடச்சிச்சு. இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ கிடச்சிருச்சு. அதுதான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும், நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.